No, 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 no. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த மேக்கப் லுக் தான் எப்படி பண்ணனும்ன்றத பார்க்க போறோம். So இந்த லுக்கை எப்படி நான் பண்ணன்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டாப் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஃபேஸை டோன் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்து குட் வைப்ஸோட இந்த க்ரீன் டீ டோனர் யூஸ் பண்ணுறேன். இதை நான் என் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்னோடய கையிலேயே இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 minutes கழிச்சு என்னோடய ஃபேஸில் அப்படியே அப்சர்வ் ஆகிடும். இப்போ நான் லாக்மேயோட இந்த பீச் மில்க் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டாட்டாக வச்சு என்னோடய ஃபேஸில் நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் என் லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொக்கோ ஃப்ளேவர்ட் வேஸ்லின் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்னோடய ஃபேஸை ப்ரைம் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு மேப்ளினோட மாஸ்டர் ப்ரைம் மேட்டிஃபைங் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இதை என்னோடய டீ ஜோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஃபேஸோட ப்ரெப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் NYBயோட இந்த கலர் கரெக்டர் எடுத்து என்னோடய ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் ஏரியாவில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இதை எப்படியே என்னோடய ஃபிங்கர்ஸாலே நான் பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ நான் டார்லிங் இசபெல்லாவோட இந்த கன்சீலர் ஸ்டிக் எடுத்து நான் எங்கெங்கெல்லாம் கலர் கரெக்ஷன் பண்ணணும் அங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஷேட் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்ட் ஷேட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதை வந்து நான் என்னோடய கலர் கரெக்ஷன் ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ இதை நான் ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் Maybelline நியூயார்க்கோட இந்த ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுத்து ஒரு 2 பம்ப் மட்டும் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸில் டாட்ஸாக வச்சுக்கிட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். கழுத்துலேயும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் கழுத்து ஒரு கலரும் ஃபேஸ் ஒரு கலருமா இருக்கும். நான் ஃபிட் மீ கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கன்சீலர் வந்து நான் ஹைலைட்டிங் கன்சீலராக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து என்னோடய ஷேடை விட ஒரு 2-3 ஷேட் லைட்டரான ஒரு ஷேடு. இப்போ இதையும் நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் ஹைலைட்டிங் தேவையோ அந்த இடத்துல மட்டும் நான் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து நான் கலரசன்ஸோட இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நான் செட் பண்ணிக்கிறேன். காதுலையும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான், நம்ம ஃபேஸோட பேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் லாக்மேயோட இந்த ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இது வந்து டார்க் ப்ரௌன். இதை வச்சு நான் என்னோட ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் அதே கன்சீலர் யூஸ் பண்ணி என்னோட க்ரீஸ் ஏரியாவை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். திரும்ப அதே காம்பேக்ட் பவுடர் எடுத்து நான் க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணலைன்னா அப்புறம் கண்ணுக்கு மேலே உங்களோட கன்சீலர் கேக்கி ஆகிடும். அடுத்து இந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் இருக்க இந்த ப்ரௌன் கலரை நான் ட்ரான்சிஷன் ஷேடாக யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் ஒரு நேச்சுரலான லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். திரும்ப அதே பேலட்டில் இருக்க இந்த ஆரஞ்சு கலர் ஷேடை ஒரு பென்சில் ப்ரஷ் வச்சு நான் என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் பேக் பண்ணிக்கிறேன். அடுத்து திரும்ப அந்த ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் அந்த ஹார்ஷ் லைன்ஸாக இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஜாக்லின் ஹில் பேலட்டில் இருக்க இந்த ஷிம்மரி ஷேட் எடுத்து என்னோடய ஃபிங்கர்ஸாலே க்ரீஸ்க்கு நடுவில் அப்ளை பண்ணிவிட்டு அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். கொஞ்சம் நேச்சுரல் லுக் கிடைக்கிறதுக்காக திரும்ப அந்த ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் இருக்க அதே ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து நான் என்னோடய லோவர் வாட்டர் லைன் கீழே அப்ளை பண்ணிடுறேன்.
இந்த பேலட் வந்து லாக்மேயோட 9 to 5 பேலட். இதில் இருக்கிற அந்த கோல்ட் கலர் ஷேடை என்னோட இன்னர் கார்னர் ஆஃப் தி ஐஸில் அப்ளை பண்ணிடுறேன். அடுத்து நான் ஜாக்லின் ஹில் பேலட்டில் இருக்கிற பிளாக் கலர் ஷேட் எடுத்து நான் ஐலைனர் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஒரு ஸ்மஜ்டான எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதனால் அதையே என்னோடய வாட்டர் லைன் கீழேயும் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ நான் லாக்மே காஜல் எடுத்து என்னோடய லோவர் வாட்டர் லைன் கீழே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு ஐலாஷ் கர்லர் எடுத்து ஐலாஷஸை நல்லா கேர்ல் பண்ணிவிட்டு நான் மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். மஸ்காராக்கு நான் ஃபேஸஸ் கனடாவோட மேக்னடைஸ் மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். இந்த மஸ்காரா நல்லா வால்யூம்டாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட ஐ மேக்கப் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் அந்த மேக்கப் ரெவல்யூஷனில் இருக்க அதே ஆரஞ்சு கலர் ஷேட் எடுத்து என்னோடய ப்ளஷ்ஷாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லாக்மே 9 to 5 பேலட்டில் இருக்க அந்த கோல்ட் ஷிம்மரி ஷேடை என்னோடய ப்ரோ போன்லேயும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோடய சீக்ஸ் மேலேயும் நான் அதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு என்னோடய நோஸோட டிப்லையும் அதை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் லிப்ஸ்டிக்கு சுகரில் இருக்கிற லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் ஆபர்ஜின் குவீன் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு நல்ல போல்டான ஒரு கலர். நான் இந்த கலர் ஆல்ரெடி லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் நான் காமிச்சிருப்பேன். நீங்கள் செக் பண்ணனா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய கியூபிட்ஸ் போல் அதே கோல்டன் கலர் ஷிம்மரி ஷேட் லாக்மே பேலட்லேருந்து எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக ஒரு சின்ன பிந்தி வச்சு என்னோடய லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.